சேப்பாக்கத்தில் பரபரப்பு, போலீசார் குவிப்பு. பாலாஜி நகரில் உள்ள கில் ஆதர்ஷ் பள்ளி வளாகத்தில் பூத் வேலை செய்து கொண்டிருந்த தாவேகா நிர்வாகி மீது தாக்குதல். சேப்பாக்கத்தில் பரபரப்பு, போலீசார் குவிப்பு அப்படின்னு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும். தாவேகா வட்ட செயலாளர் ரதி என்பவரை திமுக நிர்வாகி காவே மோகன் கீழே தள்ளிவிட்டு மேசைகளை அடித்து நொறுக்கியதாக புகார். ராஜேஷிடம் தகவலை கேட்டு பெறலாம். செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். பரத், வணக்கம். சேப்பாக்கம் திருவள்ளி கேணி என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இங்கு பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாக பலப்படுத்தப்பட்டு வந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக போலீசார்கள்லாம் குவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது VM ஸ்ட்ரீட் மிஷாபேட் மார்க்கெட் அருகே இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் தற்பொழுது ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அருகே அவர்கள் அந்த டேபிள் அமைத்து அங்கு சேர் போட்டு அவர்கள் அங்கு அமர்ந்து தங்களுடைய அந்த வாக்குச்சீட்டு கொடுப்பது ஒரு வாடிக்கையான ஒன்றாக இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி பெண், அதுவும் குறிப்பாக பெண் நிர்வாகி ஒருவர் அங்கு டேபிள் போட்டு அமர்ந்து வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அந்த வாக்குச்சீட்டினை வழங்கியதாக, பூத் ஸ்லிப் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து இதே பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் அந்த பெண்ணை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனால் இங்கு குவிந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கைது செய்யாமல் இங்கிருந்து நாங்கள் நகர மாட்டோம் என்று அவர்கள் இந்த வாக்குச்சாவடி மையத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிஆர்பி போலீசார் அனைவரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் அவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் அந்த பெண்ணை தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அதிமுகவும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அந்த பர்டிகுலர் நிர்வாகியை கைது செய்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து இந்த மறியலை விட்டு செல்லுவோம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழலில் இங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலந்து செல்லுங்கள், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு தற்பொழுது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து சென்றிருக்கிறார்கள். சேப்பாக்கத்தில் பரபரப்பு, போலீசார் குவிப்பு. பாலாஜி நகரில் உள்ள கில் ஆதர்ஷ் பள்ளி வளாகத்தில் பூத் வேலை செய்து கொண்டிருந்த தாவேகா நிர்வாகி மீது தாக்குதல். சேப்பாக்கத்தில் பரபரப்பு, போலீசார் குவிப்பு அப்படின்னு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும். தாவேகா வட்ட செயலாளர் ரதி என்பவரை திமுக நிர்வாகி காவே மோகன் கீழே தள்ளிவிட்டு மேசைகளை அடித்து நொறுக்கியதாக புகார். ராஜேஷிடம் தகவலை கேட்டு பெறலாம். செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். பரத், வணக்கம். சேப்பாக்கம் திருவள்ளி கேணி என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இங்கு பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாக பலப்படுத்தப்பட்டு வந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக போலீசார்கள்லாம் குவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது VM ஸ்ட்ரீட் மிஷாபேட் மார்க்கெட் அருகே இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் தற்பொழுது ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அருகே அவர்கள் அந்த டேபிள் அமைத்து அங்கு சேர் போட்டு அவர்கள் அங்கு அமர்ந்து தங்களுடைய அந்த வாக்குச்சீட்டு கொடுப்பது ஒரு வாடிக்கையான ஒன்றாக இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி பெண், அதுவும் குறிப்பாக பெண் நிர்வாகி ஒருவர் அங்கு டேபிள் போட்டு அமர்ந்து வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அந்த வாக்குச்சீட்டினை வழங்கியதாக, பூத் ஸ்லிப் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து இதே பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் அந்த பெண்ணை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனால் இங்கு குவிந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கைது செய்யாமல் இங்கிருந்து நாங்கள் நகர மாட்டோம் என்று அவர்கள் இந்த வாக்குச்சாவடி மையத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிஆர்பி போலீசார் அனைவரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் அவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் அந்த பெண்ணை தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அதிமுகவும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அந்த பர்டிகுலர் நிர்வாகியை கைது செய்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து இந்த மறியலை விட்டு செல்லுவோம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழலில் இங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலந்து செல்லுங்கள், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு தற்பொழுது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து சென்றிருக்கிறார்கள்.
தகவலுக்கு நன்றி ராஜேஷ். சேப்பாக்கத்தில் பரபரப்பு, போலீசார் குவிப்பு, தாவேகா வட்ட செயலாளர் தாக்கப்பட்டதாகவும் திமுக அதிகாரி அவர் கைது செய்யணும்னு அதிகாரிகளிடம் போராட்டம் வச்சிருக்காங்கன்ற செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.